ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் ஃபேப்ரிக்கோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஃபேப்ரிக்கோட டாப் ஹைரார்க்கிலேருந்து பாட்டம் ஹைரார்க்கி வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். ஓகே, இப்போ ஃபேப்ரிக்குள்ளே வந்த உடனே உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் லுக் ஆகும். ஓகே, என்கிட்ட ஃபேப்ரிக் அக்கௌண்ட்டே இல்லையே, நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன், அது ரொம்பவே ஈஸி. ஃபேப்ரிக் ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. போயிட்டு கெட் ஸ்டார்டட் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட கம்பெனி மெயில் ஐடியை நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெயில் ஐடி கிடைக்கும். ஜஸ்ட் கம்பெனி மெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே போதும், ஃபேப்ரிக் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஹைரார்க்கி பற்றி பேசியிருந்தோம், ஓகேவா? ஃபேப்ரிக் ஹைரார்க்கிக்கு நான் திரும்பியும் போகிறேன். இங்கே போனீங்கன்னா ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுதான் ஃபேப்ரிக்கோட டாப் லெவல் ஹைரார்க்கி. இங்கே உங்களோட அக்கௌண்ட் ப்ரொஃபைல் காட்டுதில்ல, உங்கள் கம்பெனி நேம் என்னவோ அந்த கம்பெனி நேம் தான் டாப் லெவல் ஆஃப் ஹைரார்க்கி, உங்களோட ஆர்கனைசேஷன். ஓகேவா? முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னன்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ். இப்போ ஃபேப்ரிக்குள்ளே இருக்கீங்க, அதாவது ஆல்ரெடி உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹைரார்க்கி முடிஞ்சிருச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்போவே. இப்போ செகண்ட் லெவல் ஆஃப் ஹைரார்க்கி கிரியேட் பண்ணும்ல, அதுக்கு நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுறது? இங்கே வெல்கம் டு ஃபேப்ரிக்கு கீழே ப்ளஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்கு நீங்கள் நேம் வைக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு நான் என்ன நேம் வைக்கிறேன்னா மை டுட்டோரியல் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு பேர் வைக்கிறேன். அவைலபிளாக இருந்துச்சுன்னா அவைலபிள்னு காட்டும். இந்த ஒர்க் ஸ்பேஸ் எதுக்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க? இப்போ லைக் சேல்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணால் திஸ் ஒர்க் ஸ்பேஸ் இஸ் கிரியேட்டட் ஃபார் சேல்ஸ் டீம் இன் ஆர்டர் டு ப்ராசஸ் தி சேல்ஸ் ஃபைல்ஸ், இல்லை சேல்ஸ் ரிலேட்டட் ஃபைல்ஸ். இதுவே நீங்கள் ஃபினான்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா திஸ் ஒர்க் ஸ்பேஸ் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், லைக் HCM டிபார்ட்மெண்ட், HR டிபார்ட்மெண்ட். இப்படி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன டொமைன் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட கம்பெனி வந்து கூகுள்பா. கூகுள் கீழே 4-5 டொமைனில் இருக்காங்க. சேல்ஸ் டொமைனில் இருக்காங்க, ஃபினான்ஸ் டொமைனில் இருக்காங்க. இப்போது ஃபினான்ஸ் டொமைனில் இருக்கவங்களோட சேல்ஸ் டொமைனில் இருக்கவங்களோட ரெண்டுமே சேர்ந்து இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கணும்னா நீங்கள் இங்கே அவங்க டொமைனை சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்கு நீங்கள் ஒரு இமேஜ் கூட வேணும்னா வச்சுக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணுறதுனால நான் தான் ஓனர். இங்கே ஃபேப்ரிக் ட்ரையல்னு இருக்குல்ல, லைசன்ஸ் பார்த்திக்கோங்க, எந்த லைசன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும். அது அப்போது இவ்வளோ லைசன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபேப்ரிக் ட்ரையல் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட் தானே யூஸ் பண்ணுறோம், அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஓகே. சிமெண்டிக் மாடல்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சிமெண்டிக் மாடல் ஃபார் ஸ்டோரேஜ் ஃபார்மேட். இப்போ நம்ம ஃப்ரீ யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்மாலே சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நிறைய ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லார்ஜ் சிமெண்டிக் மாடல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஜஸ்ட் நான் அப்ளை கொடுத்துட்டேன்னா போதும். இப்போது என்னோட ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபேப்ரிக்குள்ளே வந்து நம்ம செகண்ட் லெவல் ஆஃப் ஹைரார்க்கியை முடிச்சிட்டோம். இப்போ என் ஒர்க் ஸ்பேஸை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ் இருக்குன்னு எல்லாமே காட்டும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஒர்க் ஸ்பேஸ்னா மை டியூட்டோரியல் ஒர்க் ஸ்பேஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கீங்க. அது எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மை டியூட்டோரியல் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு நீங்கள் கிரியேட் பண்ண ஒர்க் ஸ்பேஸோட பேர் காட்டுது. இப்போ நம்ம அஜூர் அக்கௌண்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம அஜூர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அஜூர் அக்கௌண்ட்டில் இந்த ஒர்க் ஸ்பேஸ் எப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண மாதிரி, மை ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப். இதுக்குள்ளே SQL சர்வர் வச்சுருக்கோம். நமக்கு வேணும்னா ADF கிரியேட் பண்ணிக்கலாம், டேட்டாபிரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஃபேப்ரிக்கில் இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ஒரு ரிசோர்ஸ் குரூப் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜூரோட ரிசோர்ஸ் குரூப் மாதிரி. ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி. அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் SQL சர்வராக இருக்கலாம், SQL டேட்டாபேஸாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் அஜூர் டேட்டா பிரிக்ஸாக இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக்குள்ளே நான் என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் பைப்லைன் வேணும்னா ADF கிரியேட் பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட் பைப்லைன் கிரியேட் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் நியூ ஐட்டம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக க்ரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு பைப்லைன்ஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வேணும், நான் க்ரியேட் பண்ணுற வேர்ஹவுஸ் எல்லாம் எனக்கு ஒரு ஃபோல்டருக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். உங்கள் ஒர்க் ஸ்பேஸுன்றது ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், நியூ ஃபோல்டர். ஃபஸ்ட்டு ஃபோல்டர் எதுக்கு க்ரியேட் பண்ணுறேன்னா பைப்லைன்ஸ்க்காக. ஓகே, பைப்லைன்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபோல்டருக்கு பேர் வைக்கிறேன். இப்போ என் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகுது பைப்லைன்ஸுன்ட்டு. சரிங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் எனக்கு தேவையான ஐட்டமை நான் கிரியேட் பண்ணுவேன். பைப்லைன்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம லாஜிக்காக யோசிச்சா என்ன கிரியேட் பண்ணுவோம்? பைப்லைன்ஸ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே பைப்லைனுன்ற ஆப்ஷன் இருக்குது. ஒரு வேளை இங்கே காட்டல அப்படின்னா ஃபில்டர் பை கீவேர்டில் போயிட்டு நீங்கள் பைப்லைன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இந்த பைப்லைனுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். ஸோ நம்ம ஜென்ரலாக பைப்லைனுக்கு என்ன பேர் வைப்போம்னா பிஎல்னு சொல்லிட்டு ப்ரிஃபிக்ஸ் தருவோம். ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சஃபிக்ஸில் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், மை ஃபர்ஸ்ட் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறேன். அப்படின்னு பேர் வச்சுட்டு இது எங்கே கிரியேட் ஆகுது பாருங்கள். மை டியூட்டோரியல் ஒர்க் ஸ்பேஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்க பைப்லைன்ஸுன்ற சப் ஃபோல்டருக்குள்ளே இந்த நேமில் இந்த பைப்லைன் கிரியேட் ஆகும். நான் இந்த பைப்லைனை கிரியேட் பண்ணிட்டு அதில் எந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ஸும் பண்ண போகிறது இல்லை. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பைப்லைன்ஸை பற்றி எலாபரேட்டாக ஒரு வீடியோ வரும். இப்போ இந்த பிளேலிஸ்ட்லேயே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேப்ரிக்கில் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறது, ஒர்க் ஸ்பேஸோட ஐட்டம்ஸ் ஆனால் பைப்லைன்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ என்னோட ஒர்க் ஸ்பேஸை நான் திரும்பி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம்னா இப்போ நான் பைப்லைன்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். நான் வெளியே வரேன். என்னோட பைப்லைன்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே போனோன்னா நான் கிரியேட் பண்ண மை ஃபர்ஸ்ட் பைப்லைன் இருக்குது. சிமிலராக நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்பேஸ் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பைப்லைன்ஸ் இருக்குது, லேக் ஹவுஸ் இருக்குது, வேர் ஹவுஸ் இருக்குது, நோட் புக்ஸ் இருக்குது. சிமிலராக நான் என்ன பண்ணுறேன், ஒரு நோட் புக்கை வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னா லேக் ஹவுஸும் வேர் ஹவுஸும் நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம பைப்லைன்ஸ்க்கு ஒரு ஃபோல்டர் போட்டோமா, சிமிலராக நோட் புக்ஸுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, நான் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிட்டேன். சாரி, இங்கே நியூ ஃபோல்டர்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட் புக்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டர் வந்துடுச்சு. இப்போ ஃபோல்டர் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் என்ன பண்ணோன்னா இந்த நோட் புக்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நியூ ஐட்டமை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஷோ ஆகும். நமக்கு இப்போ தேவைப்படுற ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் புக் இங்கேயே காட்டுது. நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நோட் புக்குக்கும் நான் என்ன பேர் வைக்கிறேன்னா மை ஃபர்ஸ்ட் நோட் புக் அப்படின்னு வைக்கிறேன். வச்சேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நோட் புக்கை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். சிமிலராக பைப்லைன்ஸ் நான் உங்களுக்கு எப்படி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலையோ நோட் புக்ஸையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த வீடியோவோட நோக்கம் அது கிடையாது. இதை பற்றின மாஸ்டர் வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டுருக்கு. இதே பிளேலிஸ்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோவாக போய் ஒன்று ஒன்றா கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ நான் திருப்பியும் என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போனோம்னா இங்கே ப்ளூ ஐக்கான் இருக்குல்ல, நம்ம ஒர்க் ஸ்பேஸ் பேர் காட்டுதா மை டியூட்டோரியல் ஒர்க் ஸ்பேஸ்ன்ட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே மை டியூட்டோரியல் ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே போய்டுவோம். இங்கே வந்த உடனே நீங்கள் ஆல்ரெடி நோட் புக்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கீங்க. வெளியே வரணும்னா மை டியூட்டோரியல் ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் லெஃப்ட்டில் ஒரு ஆப்ஷன் காட்டுதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. எவ்வளோ ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டோம் பாருங்கள். பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். சிமிலராக வேறு என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணிட்டோம். இதுவே நம்ம அஷூர் போனோன்னா என்ன பண்ணுவோன்னா மை ஃபர்ஸ்ட் ஆர்ஜின்றது ரிசோர்ஸ் குரூப். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பைப்லைன் கிரியேட் பண்ணணும்னா இங்கே கிரியேட் ஆப்ஷன் இருக்குல்ல, இது கிரியேட்டை கொடுத்து நீங்கள் அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணி இப்போ அதில் போனீங்கன்னா நீங்கள் அங்கேயுமே கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஏடிஎஃப் வருது பாருங்கள். ஸோ டேட்டா ஃபேக்ட்ரின்னு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி இதுக்குள்ளே போய் இதை கான்ஃபிகர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணுறது ஈஸி. டேட்டா பிரிக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் 3 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும். டேட்டா லேக் கிரியேட் பண்ணணும், டேட்டா பிரிக்ஸ் கிரியேட் பண்ணி, டேட்டா பிரிக்ஸ் ஆக்சிஸ் கனெக்டர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஆக்சிஸ் கொடுத்து இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நோட் புக்ஸே கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஃபேப்ரிக் உங்களோட லைஃப்பை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபைடாக ஒரே என்விரான்மெண்ட்டில் எல்லாமே இருக்குது. நீங்கள் போகிறீங்க, ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தேவை, நோட் புக்ஸ் பைப்லைன்ஸ் தேவையா, பைப்லைன்ஸ்னு அதுக்கு பேர் வைக்கிறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பைப்லைன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். அந்த பைப்லைன்ஸை நீங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம், ஷெடியூல் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒர்க் ஸ்பேஸ்னால் என்ன, ஒர்க் ஸ்பேஸோட ஐட்டம்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாச்சும் புரியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ கைஸ். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.